ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ப்ரான் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் ஈஸியான மெத்தட்ல. சண்டேனாலே ஸ்பெஷல் டே தான். ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் யாருனாலையும் இருக்க முடியாது. ஃபிஷ் மார்க்கெட் போய் ப்ரானை ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோங்க. அங்கேயே அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்திருந்தேன். அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவு ஃப்ரீயாக விட்டுருங்க. மசாலா நல்லா இறங்கிட்டு ப்ரான்லேயே. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றவே கூடாது. ப்ரானே தண்ணி விடும். நீங்கள் மூடி வச்சிட்டிங்கனாலே ப்ரான் அதுவே தண்ணி விட்டுலாம் வெந்துருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கும். ப்ரான் ஓரளவுக்கு இது வெந்திருக்குங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. ப்ரான் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ப்ரான் தாளிச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுலேயே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர்ல போதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே 1 ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு தூக்கலாக வேணும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அப்படியே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. எனக்கே டேஸ்ட் சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.